Hello guys, good morning. Date வந்து 12 செப்டம்பர். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:12 டைம். ஸோ ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்து சார்ஜர் விட்டேன். சார்ஜர் எடுத்துக்கலாம். சார்ஜர் எடுத்துகிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணணும். பெட்ரோல் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் போகலாம். பட்டு டேங்க் ஃபில் பண்ணணும், அதனால் ஓடாது. மவுண்ட் ரோடு பிடிச்சிட்டேன். ஃபியூவல் வந்து 0 வந்துச்சு. கொஞ்சம் வரைக்கும் ஓட்டிங் போகிறாங்க. சார்ஜர் எடுத்தாச்சு. இப்போ என்ன ஒரு மேட்டர்னா, மைக் ஒர்க் ஆகலை கோப்ரோவில். ஸோ கிளம்பியாச்சு. அண்ணன் சார்ஜர் இருக்குது, போய் பெட்ரோல் போடணும். அவங்க போயிட்டாங்க 2 பேருமே. 3 பேர் போகிறோம் டோட்டலாக. எங்கே போகிறோம்னு சொல்ல மாட்டேன், போகிற வழியில் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பாண்டிச்சேரி போகிறோம். பாண்டிச்சேரி ஸ்டாப். பாண்டிச்சேரிலேருந்து ஒரு ஸ்டாப்பு, பாண்டிச்சேரிலேருந்து ஒரு நாள் எடுத்து போகிறோம். பெட்ரோல் பங்க் வந்து ஆர்கே சாலை அந்த ரோட்டில் பார்த்தோம். பெட்ரோல் பங்க் இல்லை. அவங்க 2 பேருமே வந்து லைட் ஹவுஸில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இப்போது அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ பெட்ரோல் வந்து 0ல் இருக்குது. கிலோமீட்டர் ரிசர்வில் ஓட்டின்னு வரோம். பாருங்கள், சன்ரைஸ் ஆகுது. நல்ல ப்ளூ ஸ்கையாக இருக்குது. பெட்ரோல் வாங்கி கிட்ட பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது. அவங்க போய் பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு அடுத்ததே போகலாம். ஓகே, நான் மைக் செக் பண்ணேன். மைக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. இப்போ பாக்கெட்டில் வச்சுட்டு பெட்ரோல் போட போயிட்டேன். அவங்களோடலாம் கரெக்டாக வருது, எல்லாம் செட் ஆகுது கரெக்டாக அப்படின்னு தான் ஒர்க் ஆகுது. என் வண்டியில் தான் மைக் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி போனால், அங்கே போனால் ஜிபேலாம் கிடையாது, கேஷு கார்டு மட்டும் தான் சொல்லிட்டாங்க. சரி, அந்த ஃப்ரெண்டு வண்டியில் வந்து அவன்கிட்ட கார்டில் கொஞ்சம் சொல்லிட்டு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. செகண்ட் டாப்பில் தலைவர் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்து போனா உள்ளே சொல்லணும். அவன் பேசிங்க இங்கே பார்த்து விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டான். டேங்க் ஃபுல்லு கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு அது நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு அப்படியே போட்டு தயாரிடும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு லேர்னிங் லெசன் தான் இது. நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி வந்து மைக்கு கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறது ஒரு லெசன் தான். இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு மைக்கெல்லாம் ஸ்பேரிங் இன்னொரு மைக்கு எதனா ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஐடியா இதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து போகணுன்னு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து பேட்ரி வாங்கினேன். நான் மெமரி கார்டு வாங்க மறந்துட்டேன். மெமரி கார்டு வந்து நான் வீடியோ வ்ளாகில் வரும் உங்களுக்கு. ஸோ டேங்க் ஃபுல் வந்து டோட்டலாக வந்து 1400 சம்திங் வந்து. இன்னொரு மேட்ரு என்னன்னா, டீப் சவுண்ட் வந்து லோ ஆச்சு. இந்த இப்போ ரெக்கார்ட் ஆகுதா, ரெக்கார்டிங் இல்லையா, அதை வேறு பார்க்குறது. அதை பார்த்துட்டு ரெக்கார்டிங்லாம் இருக்குன்னா வந்து என்ன பண்ணிட்டேன். ஸோ அவங்கள்ட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இங்கேருந்து டேரெக்டாக ஈஸியாக குடிச்சிட்டு மகாபலிபுரம், பாண்டிச்சேரி இந்த ரோடு தான் போகிறோம். ரோடு நல்லா காலியாக இருந்தது. மார்னிங் கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ பாதி தூரம் தாண்டியாச்சு ஈஸியாக ரோட்டில்.
மார்னிங் சன்ரைஸ் வர பையன் மேலே வந்துட்டான், சுபீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பையனா அந்த பையன் கிடையாது, சூரியன். அவனை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் ஒன்று போட்டேன். இவங்க 2 பேரும் ஆளே காணோம். சரி அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மைக் வர ஓவர் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. மார்னிங் மைக் ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி அப்செட் ஆகிட்டேன். சரி இப்போ நான் நின்றுட்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. வந்துட்டு பிறகு கிளம்பியாச்சு. வண்டி வந்து அப்படியே அது மாதிரி ஜம்ப் ஆகிற மாதிரி போச்சுன்னு தெரியல, ஏன் போச்சுன்னு தெரில. பட் வந்து எல்லாம் சர்வீஸ் விட்டு கரெக்டாக தான் வச்சுருக்கோம் வண்டியை. அவர் சேர்ந்து பாண்டிச்சேரிக்குள்ளே ரூட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தாலே தெரியும், சைடெல்லாம் பார்த்தா ஒரே புல்வெளியாக இருக்கும். ரோடு போட ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜனவரி மாதம் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் போட்டுருந்தாங்க ரோடு. ஸோ 2 பேரும் வந்துட்டாங்க. ஒரு ஸ்டாப் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு சொன்னேன். மார்னிங்கே பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து வாட்டர் பாட்டில் வந்து அங்கேயே புஷன் பண்ணிட்டேன். ஏன்னா நைட்லாம் தூங்கல. ட்ரிப்பு சுகாஷ் ஒரு ஸ்டாப் ஒன்று போட்டோம். தண்ணி தாக எடுத்துச்சு. இப்போ தான் சொன்னேன் டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னு. ஸோ தண்ணி குடிச்சிட்டு அவங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம், எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. ஓகே காய்ஸ், முக்கால்வாசி வந்துட்டோம் உள்ள பாண்டிச்சேரி ரோட்டுக்கு. ரோடு நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ரோடு. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போய்ட்டோம் பாண்டிச்சேரி. 2 ஹவர்ஸ்லேயே போயிட்டாங்க. மைக்கு வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் வந்து இந்த டிபி செட்டிங்ஸ் மாற்றி வச்சதுனால வந்து டக் 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 டக்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. இல்லை ஒரே காற்று சவுண்டு, அந்த டக் 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 சவுண்டு, வாய்ஸு கேட்காம போயிடுச்சு ஒரு மாதிரி. அவனால பேசி வந்ததே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் வீடியோ ஃபுல்லாக இருக்கா. க்ளவுஸ் போட்டால் தான் கேட்ச்சு நல்லா கரெக்டாக வண்டி ஓட்ட முடியுது. எனக்கு அந்த மாதிரி இருக்கானு தெரில. ஆனால் க்ளவ் போட்டால் தான் கொஞ்சம் லாங்லாம் போக முடியுது. நான் கையில் ஒரு மாதிரி இந்த காப்பு கையில் ஆகிடுச்சு, ஓட்ட முடியல ரொம்ப லாங்லாம். ஸோ பேக்கு வந்து நம்ம ஆளுக்கு வந்து சாயம் இருந்தது. நிறுத்தி பேக் கரெக்ஷன் பண்ணியாச்சு, சரி பண்ணியாச்சு. பேக் நல்லா தான் தையில் தான் இருக்குதுன்னா இல்லை கீழே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சரி மாட்டியாச்சு. மாட்டது திருப்பி நான் சொன்னேன் அவன்கிட்ட, கீழே விழும்போது சொல்கிறேன் உண்டா சொல்கிறேன் அப்படின்னு. கலாச்சி ஜோக் ஒன்று போட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. வந்து மிரர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிரரில் பார்க்குறதுக்கு. ஏன்னா யார் வரவங்களுக்கு திரும்பி பார்க்க முடியாது. அது சும்மா ஷோக்கு தான் கேஸ், அது வேஸ்ட்டு மிரர். ரொம்ப ரிஸ்க்கான ரோடு இது. ஒரு வந்துடுவானுங்க. கரெக்டாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்பீடுக்கு மீடியம் வந்து போகணும். க்ரூஸ் பண்ணும்போது எதுவுமே தெரியல. வண்டி நம்ம லோக்கலில் ஓட்டும் போது தான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. 95 டிகிரிஸ் ஹீட் ஆகும், 100 டிகிரி ஹீட் ஆகும். ஆனால் க்ரூஸ் பண்ணி போகும்போது 85 அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு கூலிங்கு.
அதை பாட்டுன்னு க்ரூஸ் பண்ணி போயின்னு இருந்தது. ரோடு நல்லா இருந்தது, ஜாலியாக மார்னிங் ரிலாக்ஸாக இருந்தது. நைட் இல்லைன்ற டிசப்பாயின்மெண்ட்லாம் அப்படியே கொஞ்சம் ஃபீல் ஆரம்பிச்சது. ரைட் டோமினேட் டிசப்பாயின்ட் திங்ஸு. பேக் வேறு ஒரு சைடு காற்றுல இழுக்குது, பேக் வேறு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாண்டிச்சேரி உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து ரைட் எடுத்து வெயிட் பண்ணிட்டோம், சாப்பிட்ணும். பிரேக்ஃபாஸ்ட்டு பசி வைக்க ஆரம்பிச்சிச்சு. லொக்கேஷன் பார்த்துட்டு நம்மளால் பார்த்துட்டா போல லொக்கேஷனு கிளம்பலாம் சொல்லிட்டு வண்டி எடுத்துரு இங்கேருந்து அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கூகுள் மேப் நம்பி சந்தை பண்ணி போவாப்புல. இதை ஃபுல்லாக இந்த ஏரியாவை நான் பாண்டிச்சேரியில் வேறு பார்த்ததில்ல, அதே வரம் அந்த மாதிரி பாருங்க ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்குள்ள. அது ரோடு தான், அது ரோட்டு உள்ள சந்தை உள்ள வந்து ரோடாகிட்டு இருக்காங்க. சந்தை வந்து ரோடாகிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக வேறு மாதிரி போகிறாங்க எல்லாம். எதிர்க்கு யார் வராங்கன்னா பார்க்குறது புதுசு வாங்க. மொத்தம் 3 வண்டி, ஒரு இன்டர்செப்டார் 650, ஒரு Z900, அப்புறம் என் வண்டி 3 வண்டி T390. இதுதான் சந்து ரோடு. வர பாருங்க சின்ன எந்த சைட்லேருந்து யார் வரோன்னு தெரிய மாட்டேங்குது. அது கேமராவில் பார்க்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியலனா கூட நேரில் அது இருந்தது. சைன் வந்தாங்க. சந்துக்குள்ளே ஓட்ட ஆரம்பிச்சோன்னே 95 டிகிரி வந்துச்சு ஹீட்டு. அந்த ஹீட்டில் வண்டி ஓட்டுறது தான் கொஞ்சம் கடுப்பான விஷயம். ஸோ ஐஓவில் வந்து விளாக் எடுத்து போட்டாங்க, ரொம்ப போர் அடிச்சிடும். இதுவே நான் போட வேணாம்னு சொல்லி வச்சேன். சரி நம்ம என்ன பண்ணுறோன்னு, எங்கே போகிறோம், எப்படி காமிக்கிறதுக்காக தான் இது போட்டு. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, அவங்க ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக உள்ளே பாண்டிச்சேரி வந்துலாம் வந்துருக்கலாம். நாங்கள் ரைட் எடுத்து சந்துக்குள்ளே போய் சுற்றிட்டு வந்தோம். லாஸ்ட்டாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த கூகுள் மேப்பு பண்ண வேலை அது. வண்டி பார்க்கிங் பண்ண முடியல. இந்த பண்ணலாமான்னு கேட்டேன், எனக்கு கேட் இருந்தது. அது பண்ணால் ஆகுதுங்க அப்படின்னாரு. சரி தான் வண்டி அங்கேயே. அங்கேயே ஓட்டுனது இப்போது. ஸோ அது ஒரு நாள் ஓட்டான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். கீழே வேறு ட்ரைனேஜ் வேறு, கீழே விழாமல் இருந்தால் சரி அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போயிட்டேன்.
நல்ல ஒரு ஹோட்டல். நான் வந்து ரவா மசாலா தோசை, ரவா அது கீ ரோஸ்ட்டு ரவா கீ ரோஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது மார்னிங்கு. இதுக்கப்புறம் ஒரு வீடியோ